Hello friends, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்க மேல காதல் கொண்டு உங்களையே சுற்றி வர ஒரு கிராம்பு போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். இந்த வீடியோல நம்ம கொடுக்கக்கூடியது மாந்திரிகம் சம்பந்தமான ஒரு வீடியோ. மாந்திரிகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாந்திரிகம் ஒரு கத்தி மாதிரி. மாந்திரிகத்தோட அந்த கத்தியை பயன்படுத்தி நீங்க நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நான் கொடுக்கக்கூடிய விஷயம் நல்லதுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். எக்காரணத்து கொண்டும் நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவறான விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கான பாதிப்புகளை நீங்க அடைவீங்க. ஒரு தப்பான எண்ணம் உங்களோட மனதில் இருந்து ஒரு தப்பான நோக்கத்துக்காக பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது, சேம் டைம் பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ அது நல்லா தெளிவாய்க்கோங்க. ஸோ எனக்கு ஓகேனா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இது மாந்திரிகம் சம்பந்தமானது. இதற்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னைக்கு பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லிடுறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க திங்கட்கிழமை பண்ணணும். பண்ணக்கூடிய அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டு நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல மேட், அதை விட ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த சாக்கு துணி சொல்லுவேன், அது போட்டு உட்காருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கத்தாழை செடி இருக்கு இல்லைங்களா, கத்தாழை செடியை கொண்டு ஏதாவது ஒரு இந்த உலக்க மாதிரியோ இல்ல குச்சி மாதிரியோ அது பாத்தீங்கன்னா நல்லா அடிங்க. அதாவது மேல் பச்சை கலர் இருக்குல்ல, அதாவது நல்லா அடின்னு அடிச்சிங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த பச்சை போய் அப்படியே ஒரு நாறு மாதிரி இருக்கும். அந்த நாரை எடுத்து அதை பாத்தீங்கன்னா நல்லா வெயில்ல காய வச்சு அதை எடுத்து வைங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க திரியா பயன்படுத்தணும். இதை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பேர் தான் கன்னி நூல் அப்படின்னுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வேணும். அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 இல்லாட்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 27, 54, 108 ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிளகு வேணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டோ கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு, திங்கட்கிழமை உங்களுக்கு ஃபேவரான ஏதோ ஒரு டைம் நீங்க ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்க 48 நாட்கள் பண்ணணும். 21 நாட்களுக்குள்ளாரையே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க கம்பல்சரி 48 நாள் கம்ப்ளீட் பண்ணியே தரணும். இடையில விட்டீங்கன்னா இது பவர் இல்லாம போயிடும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க இப்ப திங்கட்கிழமை நீங்க பண்றீங்க, திங்கட்கிழமை நான் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பண்றேன்னா அதுல இருந்து கண்டினியூவா சாயந்தரம் 5 மணிக்கு தான் பண்ணணும். டைமை மாற்றக்கூடாது. அப்புறம் அசைவ உணவு சாப்பிட்டோ போதை வஸ்துக்கள் சாப்பிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. பூமிக்கு அடியில் வளரக்கூடிய காய்கறி கூட நீங்க சாப்பிட்டு கூடாது. இது எல்லாமே சரினா இது நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு மோகன மந்திரம். மோகன மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். மோகனம் அப்படின்னாவே மயக்குதல்னு அர்த்தம். உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்களை மயங்க செஞ்சு உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வைக்கிறது. நீங்க தான் கதின்னு உங்ககிட்ட வர வைக்கக்கூடிய ஒன்று. வசியம் கிடையாது, இது மோகனத்துக்கான ஒன்று. இப்ப நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட ஒரு மஞ்சள் கலர் துணி கட்டிட்டு வடக்கு திசை நோக்கி தரையில பாத்தீங்கன்னா நேரடியா உட்காராம ஏதாவது ஒரு சாக்கு பை, நான் சொன்ன மாதிரி சாக்கு துணி போட்டு அதில் உட்காந்துட்டு விளக்குல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்திட்டு நான் சொன்ன அந்த கன்னி நூல், அதாவது கத்தாழை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய நூல் சொன்னீங்களா, அந்த நூலை போட்டு அதை திரியா போட்டு அதை விளக்கேற்றிட்டு நீங்க பாத்தீங்கன்னா மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகை பாத்தீங்கன்னா பக்கத்துல எடுத்து வச்சுட்டு மிளகை தொட்டு கும்பிட்டுட்டு முதல்ல விநாயகரை வணங்கணும். விநாயகர் எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா உட்கார்ந்து விநாயகருடைய பாதத்தை தொட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் கங் கணபதி நம அப்படின்னு 108 முறை சொல்லணும். எனக்கு 108 முறை கவுண்டிங் என்னங்க பண்றதுன்னா ஏதாவது ஒரு ஜபமாலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு கிராம்பு எடுத்து உங்க கடவா பல்ல கடிச்சிட்டு எந்த பர்சனுக்காக நீங்க பண்றீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை நல்லா பார்த்து கண்களை மூடுனா அவங்களோட உருவம் உங்க மனக்கண்ணில் பதியணும். அதுவும் இப்ப அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த ரூபத்துல பதியணும். நான் கிட்டத்தட்ட அவங்களை பார்த்தே ஒரு வருஷம் ஆச்சுங்க. அந்த ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோ தான் இருக்குங்க. இப்ப நான் அதை வச்சு பண்ணலாமான்னு கேட்டா அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அட் பிரசன்ட் அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்களோ அந்த லுக்கில் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து உங்க மனக்கண்ணில் பதிய வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனதுக்குள்ளாரையே 108 முறை சொல்லணும். மந்திரம் ஓம் மசிவ என அவங்களோட பெயர், இப்ப அவங்க பெயர் மணினா மணின்னு சொல்லிட்டு வசி வசி மசி மசி நசி நசி என்மேல் மோகம் கொண்டு வசி வசி ஓம். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லணும் 108 முறை. மந்திரம் சொன்ன பிறகு அந்த கிராம்பை துப்பிடுங்க. அதே போல நீங்க மந்திரம் சொல்ற வரைக்கும் அந்த விளக்கு எரியணும். ஸோ இதுலையும் தெளிவாய்க்கோங்க. ஊதுபத்தி ஒன்று பற்ற வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல்லும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல தினமும் பண்ணிட்டு வாங்க. குறைஞ்சது 21 நாளுக்கு அப்புறம் தான் இது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். 48 நாட்கள் கம்பல்சரி பண்ணும். ஒரு நாளும் நீங்க இதை செய்யறத பாதியில் நிறுத்தக்கூடாது. இது உண்மையா லவ் பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எக்காந்த கொண்டு தப்பான வழியில பயன்படுத்தாங்க. இந்த கணவன் மனைவி இவங்கள மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. தப்பா பயன்படுத்தினா அதற்கான பாதிப்புகள் உங்களுக்கே வரும். இது நீங்க பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்துல அவங்க வரட்டும், நான் அவங்களை இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்னு ஒரு தவறான அவங்க மேல கோவத்தை கூட நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு கோபமான எண்ணத்துல அவங்கள வந்தோன்னா அப்படி பழி வாங்குவேன், ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படி ஏதாவது நினைச்சா கூட உங்களுக்கு தான் இது ஆப்போசிட்டா திரும்பும்.
ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.